திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி கொடுத்த தீர்ப்பை ஏன் அமுல்படுத்தல அப்படின்னு மூச்சு முட்டை கல்யாண சுந்தரம். நாகராஜ் அமைதியா இருந்தாலும் கல்யாண சுந்தரத்துக்கு பொங்கிட்டு வருது. அதாவது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும் கட்டாயமாக. அந்த நீதிமன்ற தீர்ப்பு புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இருக்க வேண்டும். ஆனால் தீர்ப்பு கொடுத்த நீதிபதி என்ன தெரியுமா சொன்னாரு? நான் அம்பேத்கர் தந்த சட்டப்படி தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லல. என்னுடைய எஞ்சிய பதவி காலத்தை சனாதனத்தின் அடிப்படையில் நான் கழிப்பேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நீதிபதி திருப்பரங்குன்ற விஷயத்துல அம்பேத்கர் சட்டப்படி தீர்ப்பை சொன்னாரா, சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தீர்ப்பை சொன்னாரா? அயோத்தி வழக்கில் பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் கட்டலாம்னு தீர்ப்பு சொன்ன நீதிபதி வெளியே போய் என்ன சொன்னாரு? கடவுள் என் கனவில் வந்து சொன்னார், நான் தீர்ப்பை சொன்னேன்னு சொன்னாரு. என்னடா இது அநியாயமா இருக்கு? ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒவ்வொரு கடவுள் நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் ஒவ்வொரு நீதிபதியும் தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சா இந்திய ஜனநாயகம் எவ்வளவு மோசமா போகும். இப்படி ஒரு நீதிபதி சொல்லலாமா? சட்டப்படி சொன்னேன்னு சொல்லணும். கடவுள் கனவுல வந்து சொன்னேன்னு சொன்னார் ஒரு நீதிபதி. இவ்வளவு கேடு கட்டு கேவலமா போன இந்த தீர்ப்புகளை வச்சுட்டு அதிமுக வந்து மல்ல கட்டு நிக்க. நான் என்ன சொல்றேன்? நீங்க பேசும்போது நான் குறுக்க வர மாட்டேன். நீங்க ஒரு மணி நேரம் விவாதம்ங்கிறது அப்படித்தான். நீங்க விவாதம்ங்கிறது தைரியம் இருந்தா பதில் சொல்லுங்க. அதை விட்டு போட்டு குறுக்க வர்றதுதான் இந்த சுற்றே. இரண்டாவது சுற்றே குறுக்க வர்றதுதான். பேசி முடிச்சவரா பேசுங்க. நான் என்ன சொல்றேன்? திருப்பரங்குன்ற வழக்குல இதற்கு முன்னால்